நம்ம சேனல்ஸ் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பஹ்ரைனில் வந்து சக்ரராட் சர்ச்சில் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வருடமும் இங்கே வந்து அந்த ஃபேமிலி டே குடும்ப தினமாக வந்து எல்லோருமே ஒருமித்து அவர்கள் வந்து அவர்களுடைய உணவுகளை வந்து ரெடி செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து ஸ்டால் போட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் வரக்கூடிய அந்த தொகையானது அந்த விற்கக்கூடிய பொருளுக்கு வரக்கூடிய தொகையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு அப்படியே வந்து அதை வந்து சேரிட்டியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்ச் இந்த சேரிட்டி அவங்களே இந்த பணத்தை எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இந்த சேரிட்டி கொடுக்கக்கூடியதையும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு இழப்புகளுக்கும் ஒவ்வொரு உதவிகளுக்கும் தேவையான இதில் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைத்தது அங்கே போகிறதுக்கு. ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த மாதம் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம். ஸோ போகிறதுக்கு வந்து ஒரு 300 ஃபில்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரி ஃபீஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே சும்மாவே இது வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, அது வந்து சும்மானாலும் அதிக கூட்டம் போயிட்டு வேணுன்னே ஒன்றும் வாங்காமல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபீஸ் வச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி போயிட்டு கரெக்டாக வாங்கக்கூடியவங்களுக்கும் கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான முறையில் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது, பஹ்ரைனை பற்றி மற்றும் இந்தியா பற்றி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஜோய் அலுகாஸ் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காண்டி அந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அவங்கவுங்க ஸ்டால் போட்டுட்டு அதுக்கு விளம்பரத்திற்காக பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு போட்டிகள், அதாவது ஸ்பின் பண்ணக்கூடியது, அதில் சின்ன பொருட்கள், அதாவது குழந்தைகளை ஜாலிப்படுத்துறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளும் இதில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து இந்த ஸ்பின் பண்ணி விளாட்றதெல்லாம் வாங்கிட்டுருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் ஸ்பின் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு சின்ன அமௌண்ட்டாக வந்து குழந்தைகளுக்கு வந்து அதை பே பண்ணி ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ குழந்தைகள்லாம் ரொம்பவே ஜாலியாக அதை வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே பஹ்ரைனில் சக்ரராட் சர்ச்சில் வந்து. ஸோ நம்மளும் இந்த இடத்துல போனதுக்கும் நம்மளுக்கும் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் கூட, பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் இல்லாட்டி அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறோம். ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப மன நிறைவாக இருந்தது. மக்கள் எல்லாமே ரொம்பவும் என்கரேஜாக, அதாவது அதே மாதிரி யாருமே வந்து ஒரு முகம் சுழிச்சது மாதிரி இல்லாமல் எல்லோருமே வந்து வீடியோஸ்க்கு வந்து அப்ரிசியேட் பண்ண மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது நம்ம பார்க்கும்போது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நிறைய கம்யூனிட்டிஸ், அதாவது இந்தியன் கம்யூனிட்டிஸ் வந்து இதில் பார்த்தோம்னா அதை வந்து ஸ்டேட் வைஸாக வந்து ஸ்டால் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மற்ற இதில் வந்து பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான அரபிக் சர்ச், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸாக வந்து இந்த இடத்துல வந்து பண்ணி ஒருங்கிணைச்சு இந்த வந்து ஃபேமிலி டே இது பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வந்து குழுக்கள் முறையில் வந்து இது பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன அமௌண்ட்டு, நம்ம ஒரு 200 ஃபில்ஸ் 300 ஃபில்ஸ் கொடுத்துட்டு நம்ம அந்த எல்லாரும் நம்பர் மாதிரி எடுத்துட்டோம்னா அதை குழுக்கள் முறையில் வந்து குளிக்கு அதில் வரக்கூடிய நம்பர் மூலியமாக அது கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஸோ எல்லோருமே வந்து இதில் பே பண்ணி அதை வாங்கி குழந்தைகள் வந்து பொதுவாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10லேருந்து 12 மணி வரைக்கும் வந்து ஸ்டேஜ் ஷோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நிறையா வந்து ஹிந்தி சாங்ஸாக இருக்கட்டும், அந்தந்த மொழி சார்ந்த வந்து பாடல்களை போட்டு குழந்தைகள் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் போயிருந்தது. ஸோ அதை நம்ம கவர் பண்ண முடியல. அதே மாதிரி சாயந்தர வேலை ஈவினிங்கில் வந்து 7 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஷோ ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த விழாவை பற்றி பேசுகிறதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லா திருவிழாக்களையும் நம்ம ஊர்லெல்லாம் பார்த்தோம்னா வந்து பஞ்சு மிட்டாய் திருவிழாக்களில் பொதுவாக கிராமங்கள்லாம் பஞ்சு மிட்டாய் வந்து இது பண்ணுவாங்க, நகரத்துலேயும் கூட இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வண்ணமாக இங்கேயும் கூட அந்த பஞ்சு மிட்டாயை கொண்டு வந்து இந்த ஒரு ஃபேமிலி டே திருவிழாவுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது பெரிய சிறப்பு தான் அது.
சொன்னது மாதிரியான அரபிக் ஃபுட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டர்க்கிஷ் ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டங்கள் எல்லாமே வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்களில் வந்து பொதுவாக பலூன்கள், அந்த பொம்மைகள், இந்த மாதிரியானது எல்லாம் காணும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பாக வாய்ந்ததாக இருக்கும். திருவிழாக்களில் எங்கே பார்த்தாலுமே மக்கள் கூட்டம் வந்து அதாவது கூட்டத்தை வந்து பார்க்குறது ரொம்ப அதிசயமாக இருக்கும். அதே மாதிரி தான் அது போக இந்த மாதிரியான பொம்மைகள், பலூன்கள் அது தலைக்கு மேலே தெரிகிறது பார்க்குறது வந்து நம்மளுடைய ஊரில், நம்ம கிராமத்தில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல், அந்த மாதிரியான ஒரு இது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது போக வந்து பாருங்கள், நிறைய குழந்தைகள் வந்து நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான பல பொருட்கள் இருக்குது, விளையாட்டுகள் இருக்குது, அதே மாதிரி சாப்பாடு வகைகள். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பல மாநிலங்களுடைய, பல நாட்டோடைய உணவுகளை நமக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு மூலயமா நம்ம இந்த சர்ச்சுக்கு வந்து சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அந்த இதை வச்சு இன்றைக்கி பல உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க இந்த சர்ச்சுங்கிறது. உண்மையிலே இந்த நேரத்தில் சர்ச் கம்யூனிட்டிஸ், அந்த சர்ச் அத்தாரிட்டி பர்சன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல், அதே மாதிரி இந்த ஃபேமிலி டேவை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகளை தெரிவிச்சுக்குவோம். ஸோ அப்படி தான் பாருங்கள், இன்றைக்கி வந்து பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த குழுக்கள் முறையில் குழந்தைகள் எல்லாமே ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து நம்ம நம்பர்ஸ் வந்திருக்காங்கிறத பார்க்குறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபங்க்ஷன். நீங்கள் பஹ்ரைனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிப்ரவரி மாதம் வந்து இந்த ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. சர்ச்சில் வந்து ஒன்லி இந்த கம்யூனிட்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான இதில் ஆல் வெல்கம் டு, ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு ஃபுட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஃபுட்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து கேரளா ஃபுட்டு வந்து கேரளா வந்து இது அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நண்பர் இடையில வந்துட்டாப்புல. ஸோ அவங்களும் வந்து வீடியோவில் நின்றுட்டு ஸோ அவரையும் கவர் பண்ணியாச்சு. இந்த பக்கத்தில் நிற்க முடியலை. அந்த பக்கத்தில் பிரியாணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே. ஸோ இது வந்து எப்படின்னா, ஃபுட்டு வந்து நம்ம டைரெக்டாக போய் வாங்க முடியாது. ஒரு கவுண்டர் இருக்கும், கூப்பன் கவுண்டர்னு சொல்லிட்டு. அந்த கவுண்டரில் போய்ட்டு நம்ம பே பண்ணிவிட்டு ஒரு ஃபுட்டு வாங்கணும்னா எவ்வளோ வேணுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க அந்த ஸ்டாலில் போய் கேட்டோம்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கவுண்டரில் போய்ட்டு அந்த நம்பர் சொல்லி இந்த மாதிரி பே பண்ணி அவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பனை வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஸ்டாலில் கொடுத்து நமக்கு தேவையான ஃபுட்டுகளாக வாங்கிக்கிறணும். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுட்டு மட்டுமா அப்படின்னு இல்லாமல் ஹலிலால் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அதே சிஃபா அல் ஜசீரா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தேவையான இது வந்து ப்ரொமோஷன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இது போக பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் இருக்கட்டும், அதே மாதிரி கொங்கன்ஸ், கோவன், அது சம்மந்த மங்களூரியன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஸ்டேட் வைஸ் வந்து நிறைய வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேரளட்டிக்கு வந்து இது பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மட்டன் வந்து சுக்காவும், மட்டன் கிரேவி மாதிரியான இதுவும் கூட நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா அதிக ஸ்பைசி இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போக நிறைய பாருங்க, இங்கே உள்ள நிறைய கம்யூனிட்டிஸோட இது வந்து கொங்கன் இருக்கட்டும், கொங்கன், அதே மாதிரி கேரளா, தமிழ், இந்த மாதிரி மெஜாரிட்டியான இது வந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது பார்த்தோம்னா அதே ஒரே இடத்துல ஸ்டால் நம்ம காட்டிகிட்ருக்க மாதிரி தெரியும். ஆனால் பல ஸ்டால்கள் போட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அதை தான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்கள் எல்லாம் அங்கேயே வாங்கிட்டு அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்றது, ருசித்து சாப்பிட்றதும், மக்களோட அதாவது ஃபேமிலியோடு நின்று அவங்க பேசிட்டு ரசிச்சுக்கிட்டு சாப்பிட்றதும், இந்த ஃபங்க்ஷன், அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில ஸ்டால்கள் என்னன்னா ரெடியாக பேக் பண்ணியே வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே வர்றவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். ஸோ எவ்வளோ பே பண்ண மாதிரி அப்படியே எல்லாம் பேக்கிங்கில் இருக்கிறனால, அதாவது கூட்டங்கள் அதிக நெரிசல் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கான ஒரு ஐடியாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஒரு நடவடிக்கை. ஸோ எல்லாமே இப்படி தான் வந்து அவங்க ஸ்டாலுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டையும் போட்டுறாங்க. ஸோ என்னென்னலாம் ஐட்டம் இருக்குது, அவைலபிள் இருக்கிறதுங்கிறத டிஸ்பிளேயில் போட்டுறாங்க. ஸோ போய் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத அதை போய் நம்ம போய் கூப்பன் கவுண்டரில் போய் சொல்லிவிட்டு அதை வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து பஹ்ரைன் சர்ச்
சேக்ரட் ஆர்ச் ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டுமா அப்படின்னா நிறைய பூ ஸ்டாலும் போட்டிருக்காங்க, அதாவது ஃப்ளவர் ஸ்டால். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் அண்ணா வந்து நின்றுருந்தார், பூ கடை போட்டிருந்தார் அந்த இது. ஸோ சின்ன தொட்டியில் வந்து பூக்கள் இருக்கும் அந்த மாதிரியானது, அதை அப்படியே நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு நம்ம வளர்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஏரியாலையும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்பின் நிறைய ஸ்டால் போன வருஷத்துக்கு காட்டிலும் இந்த வருஷம் நிறையாவே போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து புதுதாக இருக்குது இந்த ஏரியாவில். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பின்னிங் போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு, நிறைய ஜாலியாக ஃபன்னாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது வந்து அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டலோட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் இந்த வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சாப்பாடுகள் அங்கே வாங்கி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கடலை வறுத்து டீ கடையும் கூட இங்கே இருக்குது. ஸோ குளிர் பாருங்களேன், இந்த நேரத்தில் சீசன் குளிராக தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து குளிர் நேரத்தில் டீ பிரியர்கள் நிறைய இருப்பாங்கிறனால டீயும் வறுத்த கடலை சுட அப்படின்னு போகுது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு முக்கியமாக வந்து ஃபன் பண்ணுறதுக்காண்டி ஃபேஸ் பெயிண்டிங், முகத்தில் வந்து படம் வரைஞ்சிருக்காங்க. அதையுமே டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி பெயிண்டிங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வாலண்டியர்ஸ் அங்கே இருந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்கில் அதாவது வண்ணங்களை வந்து வரைஞ்சி கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைகள் வந்து ரொம்ப உற்சாகமாக இந்த இடத்துல வந்து ரொம்பவும் ஆரவாரத்தோட ஆசையாக தங்களுடைய புகைப்படங்களை பார்த்தாங்க. நம்ம ஒரு குழந்தை நிப்பாட்டி நம்ம எடுத்தோம். ஸோ அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கம்பெனி கொடுத்து அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களும் வந்து நமக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் ஸோ இங்கேயும் விற்கிறாங்க. நம்ம ஊர்களில் தான் அந்த மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி டே ஃபங்க்ஷனுங்கிறத தாண்டி ஒரு திருவிழா கோலாகலமாக தான் இருந்தது. ஸோ என்ன ஒரு மேலதாளம் தான் குறைவாக இருந்தது. அதுக்கும் அந்த ஜாய் அலுகாஸ் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ இந்த ஏரியா பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக கிரில் ஐட்டம் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துக்கு போனோம்னாவே பயங்கர வாசமாக இருந்தது. அது போக கொஞ்சம் புகையும் வந்தது. ஸோ அதனால் லைட்டாக அப்படியே வந்துட்டு நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் ஒரு 7-8 ஸ்டால் போட்டிருக்காங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இந்த பக்கம் இந்த கிரில் ஐட்டமுக்கு. ஏன்னா சுட அப்போவே வந்து சூடாக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுங்கிறதுனால அந்த பக்கம் மக்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஸோ அது போக நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய அந்த இடத்துல பார்க்குறதுக்கு இருந்தது. குழந்தைகளும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் நல்லா ஃபன்னாக விளையாடிட்டு இருக்கலாம். ஒரு சில குழந்தைகளை தான் கவர் பண்ண முடிந்தது. ஸோ அதை கவர் பண்ணியிருக்கோம். அது போக நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்களையும் பார்த்து பேசுகிறதுக்கான சூழலும் இருந்தது, கிடச்சிது அப்படிங்கிறது. அதுபோக ஒவ்வொரு நாட்டுடைய அந்த ட்ரெடிஷ்னல் பாருங்கள், தாய்லாண்டு மாதிரியானது எல்லாம் கூட அவங்க வந்து இந்த மாதிரியான உடைகளை உடுத்திருந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான அனுபவங்கள் கிடச்சிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது. இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இந்த ஃபேமிலி டேயை க்ரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற சேக்ரட் ஆர்ச் சர்ச் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நம்ம மீண்டும் ஒரு முறை வந்து நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்குவோம். ஸோ எல்லா லேடிஸும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்களும் கலந்து பேசி சிரித்து அவங்க வந்து எல்லாருமே ஃபேமிலியாக நின்றுட்டு இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு என்ஜாய் பண்ணுறது விதமாக வந்து ஏற்பாடு பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோருமே வந்து பூரிப்போடு நல்ல ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து நல்ல ஒரு சக்ஸஸான ஃபெஸ்டிவலாக தான் அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்த வரைக்கும் தெரியுது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த கண்டிப்பாக அடுத்த வருஷமாவது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எத்தனை பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த ஃபேமிலி டே போயிருக்கீங்களோ அவங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் இங்கே தான் வந்து பே பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ முடிஞ்சிருச்சு, நம்ம பார்த்தது நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.